அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். இது ஒரு புது முயற்சி, ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. அண்ட் கரெக்டாக அது அமையாமையே இருந்தது. அது என்ன மாதிரி கதை வந்தாலும் சரி, இது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த கதையை சூரிய எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் தி என்டையர் டீம். ஸோ அதை கேட்ட உடனேயே சரி, இதில் வந்து ஒரு ஹை எமோஷ்னல் வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால தான் தைரியமாக இது உள்ளே இறங்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ZEE5ஓட புது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தீங்கன்னா இப்போது அக்ரெசிவாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த சட்டமும் நீதியும்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் ப்ராஜெக்ட்ஸோட அந்த கிராஃப் உங்களுக்கு இனிமேல் தான் தெரியும். வேறு வேறு ஜானர்ஸ், வேறு வேறு களத்துலேருந்து நாங்கள் வந்து நிறைய கதைகளை உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். இந்த வருஷம் மட்டுமே 9 வெப்சீரிஸ் வரப்போகுது. அதில் இது ஒன்று, நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். இதோட வந்து நிறைய படங்களும் நாங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம், ஒரு வெப்சீரிஸ்னு மாறி மாறி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாமன் கூட ZEE5ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேறு வேறு ஜானர்ஸில் வெப்சீரிஸ், நிறைய படங்கள், தியேட்ரிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. சட்டமும் நீதியம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி. சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை டீட்டெயில் பண்ணி, ஏன்னா கரெக்டான விஷயங்களாக சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி சொல்லணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட்டிங் டீமுக்கும் டைரக்ஷன் டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இது வந்து ஒரு இதை வந்து நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டை தாண்டி இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லை. நீங்கள் பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நாங்கள் கொடுத்த அந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சசிகலா அண்ட் பிரபாகரன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் இந்த ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஓபியோட ஒர்க் எப்படி இருந்தது, எடிட்டிங்கோட அந்த கிறிஸ்ப்னஸ் எப்படி இருந்தது, மியூசிக் டைரக்டரோட ஒர்க் எப்படி இருந்தது, ஆர்ட் டைரக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அப்படி பாடுபட்டிருக்காங்க இந்த கதைக்காக. அண்ட் நிஜமாவே கோகுல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் அமேசிங் சினிமாட்டோகிராஃபி. மியூசிக் டைரக்டர் பின்னிட்டாரு. அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெளியில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது மியூசிக் பிரமாதமாக இருந்தது, மியூசிக் பிரமாதமாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் அதுக்கான காரணகர்த்தா. இல்லை அப்படிலாம் வேணாங்க, ஏங்க மிரட்டுறீங்க. அண்ட் எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நிஜமாகவே கலக்கியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பாலாஜியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும், டைரக்டர். அண்ட் அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் சினிமா இண்டஸ்ட்ரியாக வரப்போறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கால் ஷீட் வந்து கெஞ்சி கேட்டு ஒரு 10 நிமிஷம் வாங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு தான் கேட்டு வாங்கியிருக்கோம். வேற படம் ஷூட்டிங்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சார் அந்த 10 நிமிஷம் ஒதுக்குனதுக்காக. ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப மனசில் நிலைச்சு நிற்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த குப்புசாமி கேரக்டர் தான் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி உருக வச்சிட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மேடம், அந்த அந்த 2 சீன்ல வந்து சரவணன் சாரை கலாய்க்கிற மாதிரி வந்தாலும் கடைசியில் வந்து ஒரு 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 இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ரிதா பற்றி சொல்லணும்னா, நம்ரிதாவோட அப்பாவும் நானும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டுன்னு சொன்ன உடனே என்ன ஓல்டுன்னு நினச்சிடாதீங்க, பட் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான். நம்ரிதா அந்த வயசுலேருந்து எனக்கு தெரியும், அந்த குட்டி குழந்தை வயசுலேருந்து தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க இவ்வளோ பெரிய ஹீரோயின் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் அதர் மூவிஸ். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடாது, அது கூடிய சீக்கிரம் வரும், உங்களுக்கே தெரியும்.
பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அசால்ட்டாக சட்டிலாக அப்படியே கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ப்ரீஸியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் நம்ரிதா ஃபார் திஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் பேர் நான் சொல்லி கூப்பிடல அப்படின்னு தப்பா நினச்சிக்காதீங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் சரவணன் சார் உங்களோட ஃபேன் சார். நாங்கள்லாம் காலேஜ் டைம்லேருந்து உங்களை வந்து உங்களோட படங்கள்லாம் பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம். இப்போ ஒருத்தர் வெளியில் சொன்னார், இந்த கதையில் இப்போ வேற யாரையும் என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னாரு. அதுதான் சார் இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த கதையை உங்களோட ஷோல்டர்ஸ்ல தாங்கி அப்படியே கொண்டு போயிட்டீங்க சார் 7 எபிசோடு. நிஜமாவே வந்து அந்த ஒரு வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு நம்ம இந்த கதைக்கு வந்து ஒரு டேக்லைனா வச்சிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சில பேரால் அது வந்து ரொம்ப சீக்கிரம் முடியும், சில பேருக்கு வந்து அது ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் வரும், சில பேருக்கு கொஞ்சம் வரும் கொஞ்சம் வராமல் போகும், ஒரு பார்ஷியல் சக்ஸஸ் வரும், சில பேருக்கு வராமையே கூட போகும். ஸோ இப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து பயணிச்சுட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த ஒரு யதார்த்தமான ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு கதை, சின்ன வயசுல ஒரு பாதிப்பு, அதுக்கப்புறம் அவரால் வந்து அவருக்காகவே வாய்ஸ் கொடுக்க முடியல, ஆனால் வேற ஒருத்தருக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்க போய் அவரோட வாய்ஸை கண்டுபிடிச்ச கதை தான் இது. ஸோ அந்த கேரக்டரில் வந்து ஒரு அண்டர்டாக் கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணி சரவணன் சார் எல்லாரையும் வந்து நீங்கள் அசத்திட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப பேச விரும்பல, எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே வேறு வேறு ஜானரில் இன்னும் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய காத்துட்ருக்கு. இது உங்கள் எல்லாரையும் டச் பண்ணியிருக்கோம், ஒரு ஹார்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் பிரபா சார், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதில் இன்னும் நிறைய பேர் வர முடியல, அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ.